அனைவருக்கும் வணக்கம். This is Veteran Subramani from Salem, தமிழ்நாடு. இந்த பதிவு மிக ஒரு முக்கியமான ஒரு பதிவாக தான் நான் பார்க்குறேன். இன்றைய காலகட்டத்தில் அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் அவரோட குடும்பத்தை சார்ந்த குடும்ப ஓய்வூதியம் பெற இருக்கும் மனைவிமார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்பவும் முக்கியமான ஒரு பதிவாக தான் இதை நான் பார்க்குறேன். காரணம், நிறைய குளறுபடிகள் பென்ஷன் டாக்குமெண்டேஷனில் நிறைய குளறுபடிகள் இன்றும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. நம்ம தினம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் ப்ராப்ளங்கள். ஒரு பென்ஷன் பே ஆர்டரில் பேர் எப்படி இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்குது, ஆதார் கார்டில் அந்த பேரோட ஸ்பெல்லிங் எப்படி இருக்குது, டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்குது, பேன் கார்டில் டேட் ஆஃப் பர்த்து நேம் எவ்வாறு இருக்கின்றன, பேங்க் பாஸ்புக்கு அதில் எப்படி இருக்குது, இப்படி நிறைய இந்த ஆவணங்கள் ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்டு தான் இருக்கின்றன. இந்த அனைத்து ஆவணங்களிலுமே ஒருமித்த ஒற்றுமை வேண்டும். ஒற்றுமைன்னா எப்படி? பென்ஷன் பே ஆர்டரில் நமக்கு எக்ஸர்வீஸ்மேன் முதல்ல எடுத்துக்கங்க. எக்ஸர்வீஸ்மேன் பெயர் எவ்வாறு இருக்கின்றன என்பதை ரொம்ப துல்லியமாக பார்க்க வேண்டும். உதாரணமாக கே ராமசாமி என்ற ஒரு முன்னாள் இராணுவ வீரர் பெயர் பென்ஷன் பே ஆர்டரில் கே ராமசாமி என்ற பெயர் உள்ளது. அவரோட ஆதார் கார்டிலையும் கே ராமசாமி என்று தான் இருக்க வேண்டுமே தவிர ராமசாமி கந்தன் அல்லது கந்தசாமி அப்படின்ற விரிவாக்கமான பெயர், தகப்பனுடைய விரிவாக்கமான பெயர் முழு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. பென்ஷன் பே ஆர்டரில் கே ராமசாமி என்று இருந்தால் ஆதார் கார்டிலும் கே ராமசாமி என்று மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர ராமசாமி கந்தன் அல்லது ராமசாமி கே அப்படி இருந்தாலும் கூட அது தவறு தான். அப்படி இருந்தால் நிச்சயமாக அது அப்ஜெக்ஷனபிளாக இருக்கும். அது பிற்காலத்தில் இறப்புச் சான்றிதழ் பெறப்படும் பொழுது அது மிகுந்த ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். அந்த இப்படிப்பட்ட ப்ராப்ளத்தை ஏற்படுத்துங்கிறத கீழே நான் இப்போ தொடர்ந்து சொல்ல வருவேன், நோட் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, உங்களோட பிபிஓ எடுத்து வைங்க, ஆதார் கார்டு எடுத்து வைங்க, பேன் கார்டு எடுத்து வைங்க, பேங்க் பாஸ்புக் எடுத்து வச்சுக்கிங்க. இது இந்த 4 ஆவணங்கள் மிக மிக இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் டிராயிங் பென்ஷன். ஆதார் கார்டு, பேன் கார்டு, பிபிஓ, பேங்க் பாஸ்புக் அண்ட் ஆல்சோ டிஸ்சார்ஜ் புக். இது எல்லாம் மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த பெயர் எவ்வாறு இருக்கின்றது என்பதை கூர்ந்து நோக்குங்க. இது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு மேட்ரு கண்டிப்பாக இல்லை. நம்மளால் ஈஸியான முறையில் அதை சரி பண்ண முடியும். பென்ஷன் பே ஆர்டரில் இருக்கக்கூடிய பெயர் எவ்வாறாக இருக்கின்றனவோ அதே போலத்தான் உங்களோட ஆதார் கார்டுலேயும் இருக்கணும், பேன் கார்டுலேயும் இருக்கணும், பேங்க் பாஸ்புக்லேயும் இருக்கணும். ஈவன் நீங்கள் இறந்ததுக்கு பிறகு இந்த ஆவணங்கள் கரெக்டான முறையில் ஆதார் கார்டில் பெயர் சரியான முறையில் பிபிஓவில் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு எக்ஸர்வீஸ்மேன் இறக்கும் பட்சத்தில் அவரோட டெத் சர்டிஃபிகேட்லேயும் பெயர் சரியான முறையில் வரும். அல்லது மிஸ்மேட்சிங்காகத்தான் கண்டிப்பாக இருக்கும். ஒரு முன்னாள் இராணுவ வீரன் மனைவியும் கணவர் இறந்த பிறகு பென்ஷன்
உடனடியாக வாங்க கண்டிப்பாக முடியாது. காரணம், அந்த பெயரில் உள்ள மாற்றங்கள் அதை கூர்ந்து கவனித்து சரி செய்யுங்கள். பிபிஓவில் உள்ளவாறு உங்களோட பெயர் நிச்சயமாக இருக்க வேண்டும். பிபிஓவில் உள்ளவாறு உங்கள் மனைவியின் பெயர் ஆதார் கார்டில் இருக்க வேண்டும், பேன் கார்டிலும் இருக்க வேண்டும், ஈவன் இசிஹெச் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, எவ்ரிதிங், அனைத்து ஆவணங்களிலும் பிபிஓவில் உள்ளவாறு உங்களோட பெயர், உங்கள் மனைவிமார்களுடைய பெயர் இருப்பதை உறுதி செய்யுங்கள். தவறாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அதை மாற்றம் செய்து இப்பொழுதே சரி செய்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான், மிகப்பெரிய ஒரு கடினமான காரியம் அல்ல. நான் சொன்னவாறு பென்ஷன் பே ஆர்டர், ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. பிபிஓவில் இருக்கிற மாதிரி பேஸ் என்ன எடுத்துக்கணும், பிபிஓ மட்டும்தான் எடுத்துக்கணும், வேறு எந்த ஆவணங்களும் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஈவன் டிஸ்சார்ஜ் புக்கு கூட பரிசீலனைக்கு எடுக்கக்கூடாது. இப்போ இந்த பெயருக்கு முன் உதாரணமாக முக்கிய ஆவணமாக எடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் என்னென்னா பென்ஷன் பே ஆர்டர். பிபிஓவில் எந்த மாதிரி உங்களோட பெயர் இருக்கின்றனவோ அதே மாதிரி ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கில் பதிவு செய்யுங்க. டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் டிஸ்சார்ஜ் புக்கில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கின்றனவோ அதை ஆதார் கார்டில் பதிவு பண்ணுங்கள். ஒருவேளை நிறைய பேருக்கு, ஒருவேளை இல்லை நிறைய பேருக்கு டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்சிங் கண்டிப்பாக உண்டு. பிகாஸ் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு எந்த ஒரு ஆவணங்களுமே அத்தன்டிகேட் செய்யப்பட்டு அதாவது ப்ராப்பரான உறுதி செய்யப்பட்ட ஆவணங்களை வைத்து பிறந்த தேதி ஆர்மி ரெக்கார்டில் பதிவு செய்யப்படவில்லை. ஒரு இராணுவ வீரர் சர்வீஸில் இருந்து லீவு சென்று திருமணம் செய்து கொண்டு திரும்ப யூனிட் போகப்படும் பொழுது கல்யாணம் செய்து கொண்டால் பாட்டு ஆர்டர் செய்வதற்கு சம்பந்தப்பட்ட அலுவலகத்தை அணுகி பாட்டு ஆர்டர் செய்வார்கள். அப்பொழுது எந்த ஒரு ஆவணங்களுமே சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைய காலகட்டத்தில் ஒரு முன்னாள் இராணுவ என்ன சொல்லுகின்றாரோ, எனது மனைவி பெயர் இது, பிறந்த தேதி தெரியாது, ஏதாவது ஒரு தேதியை போட்டுக்கொள்ளுங்கள் என்பதன் அடிப்படையில் அலுவலகத்தில் உள்ள பாபுஜி, கிளர்கியல் ஸ்டாஃப் ரெக்கார்ட் செய்து ஒரு டிக்ளரேஷன் ரெடி பண்ணி அவர்கள் ஒரு தேதியை, மனைவி என்றால் ஒரு 5-6 வருடங்கள் குறைவாக போட்டு ஒரு ரேண்டம் தோராயமாக ஒரு தேதியை குறைத்து போட்டு பெயர் அவர்கள் எழுதுவது தான் பெயர்,